தளபதி 69 அதாவது டைரக்டர் வினோத் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிக்க போற ஒரு புதிய திரைப்படம். இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் மூவி. என்னதான் எக்ஸைட்டிங்கா இந்த படத்துக்காக வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நம்ம தளபதி விஜயோடைய கடைசி படம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான செலிப்ரேஷன். ஏன்னா தளபதி படங்களுக்கு தான் தியேட்டர்ல ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன், ஒரு மிகப்பெரிய என்ஜாய்மெண்ட் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். தமிழ் சினிமால அவரை தவிர வேற எந்த ஆக்டருக்கும் பெரிய ஓப்பனிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது இந்த ஒரு படத்தோட முடியுது அப்படின்றது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், தலைவா தயவு செஞ்சு நடிப்பை விட்டுறாதீங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய படம் நடிக்கணும் அப்படின்றது தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள். அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவலுமே இருக்கு, தளபதி 70 இருக்கு அப்படின்ற மாதிரி. அது உண்மையான்னு தெரியல. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், எல்சியூல நம்ம தளபதி விஜய் இருக்காப்ல, அதுல அவர் வருவாப்ல. ஆனா அவர் ஹீரோவா பண்ணுவாரா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை ஒண்ணு, இந்த தளபதி 69 படத்தோடைய அபிஷியல் அப்டேட் இந்த வாரம் இன்னும் ஒரு நாள்ல உங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது இப்போ அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அந்த அந்த அப்டேட்டை அதிகாரப்பூர்வமாவே இப்போதைக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ண போறாங்க. தளபதி 69 ஆன் போர்ட், அதாவது நாங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு அதிகாரப்பூர்வமா ஒரு புது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி ஆபீஸ்ல சொல்ல போறாங்க. நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறாப்ல. இதுல திடீர்னு இன்னொரு அப்டேட்டுமே இருக்கு, அந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பக்குன்னு இருந்தது. ஆனா அது உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சமந்தா, அதுக்கடுத்து சிம்ரன், இவங்க 2 பேருமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதாபாத்திரம் பண்ண போறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லவ் டுடே, அதுக்கடுத்து கோமாளி படத்துடைய எடிட்டர், லாஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்டார் மூவிக்குமே அவர் தான் எடிட் பண்ணியிருந்தாப்ல. அந்த எடிட்டர் தான் இந்த படத்துக்குமே எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ண போறாரு. கண்டிப்பா படத்தோட எடிட்டிங் அப்படின்றது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். சோ இதை ஒண்ணு, இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தளபதி 69 படத்துடைய அபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்துடைய டெக்னீஷியன் யாரு, யாரெல்லாம் அந்த படம் அந்த படத்துல இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அதிகாரப்பூர்வமா கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். தளபதி